சாமி கும்பிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதே சமயம் அந்த பூஜை பாத்திரத்த கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப வலிக்குங்க. என்ன மாதிரி யாரெல்லாம்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனி அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா, என்கிட்ட நெறைய பாத்திரம் இருக்கு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் தேடி தேடி பார்க்கும்போது தான் நம்ம இன்ஸ்டா பேஜ்ல கிளீனிங் டாக்டர் அப்படின்ற ஒரு பேஜ் பார்த்துருந்தேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பிள் லைட் அப்படின்னு சொல்லிட்டு பிராஸ் ஐட்டம் கிளீன் பண்ற ஒரு லிக்விட் வந்து வாங்கியிருந்தேங்க. அத ஓப்பன் பண்ண தெரியாம ஓப்பன் பண்ணி கீழெல்லாம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. பட் வந்து ப்ராடக்ட் 100% குட்ன்னு சொல்லுவாங்க. என்னோட வேலையை ஈஸியாக்குறதுக்காகவே கடவுள் அனுப்பிச்சு வச்ச ப்ராடக்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, ஒரு மாதிரி பிங்க் கலரில். அதுவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வழியாக எப்படியோ அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அவங்க கொடுத்துருந்தா அந்த ஸ்ப்ரேயர் கேப்பையும் வந்து போட்டு விட்டாங்க. இப்போ நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் ஒன் பை ஒன்னாக க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த அபிஷேக மனை தான் எடுத்திருந்தேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இமீடியட்டாகவே நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பலாம் உண்மையிலேயே அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை. க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் சாஃப்டாக தேய்ச்சாலே போதும். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது பிஃபோராக இந்த சைடு பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணாத ஏரியா, ஆப்போசிட்டில் இருக்கிறது க்ளீன் பண்ண ஏரியா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சும்மாலாம் சொல்லுங்கள், உண்மையாலுமே ப்ராடக்ட் வந்து 100% ஒர்த்துங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கும் தேவைன்னா மறக்காமல் போயிட்டு வாங்கிக்கோங்க. உங்கள் வேலையை ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துடும்.